குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம வாங்கின பட்டர் பீன்ஸை போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறணும். சேர்த்ததுக்கப்புறம் 3 விசில் வச்சுருங்க. சைடில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவின தேங்காவை நல்லா இதே மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கிறணும். ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் சைடில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சது இதில் ஊற்றி நல்லா கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிக்கோங்க. கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கிறணும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு கிளறிக்கிறணும். கிளறினதுக்கப்புறம் இந்த டைமில் கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுறணும். இதோ நம்ம பட்டர் பீன்ஸ் கிரேவி வந்து ரெடியாகி விட்டது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.